கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல அருமையான சிலாக்கியத்துக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய தெய்வீக திட்டங்களை, தேவனுடைய ஒரு ஆழமான சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாரை தேவன் பூரணமாக ஆசீர்வதிக்கிறார் அல்லது யாரை தேவன் பூரணமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம பார்க்குறோம், வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு அதிகாரம் 13 வசனம் 12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வேத வசனத்தை தேவன் தாமே நமக்கு அவர் பிட்டு கொடுப்பாராக. தேவன் அவருடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளும்படி நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை அவர் திறக்காட்டா, நம்முடைய இருதயங்களை அவர் திறக்காட்டா நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வேத பகுதி. விதைக்கிறவனுடைய ஊமையை முந்தின பகுதிகளெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். விதைக்கிறவனுடைய அந்த ஊமையை பற்றி சொல்லிட்டு சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவர் ஏன் ஊமைகளாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு இந்த 11ஆவது வசனத்தில் ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு, அவர்களுக்குன்னு சொல்கிறார். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அருளும்படி, அறியும்படி அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்கள் யார்? ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் 13 சொல்கிறாரு, அவர்கள் கண்டும் காணாதவர்கள், கேட்டும் கேளாதவர்கள், உணராதவர்கள். அப்போ தேவனுடைய சத்தியத்தை தேவன் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிச்சங்களை ஆண்டவர் தெளிவாக உபதேசிக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட அநேகர் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க, அதற்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அநேகர் என்ன செஞ்சாங்க? அதற்கு தங்களுடைய செவியை அடைச்சிக்கிட்டாங்க, தங்களுடைய இருதயத்தை அடைச்சிக்கிட்டாங்க. அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லை. சிலருக்கு அது மேன்மையாக இருக்குது, அது பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியம், அது மகிமையாக இருக்குது. ஆண்டவரே, யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போது கிறிஸ்துவனிடத்தில் எதற்காக வந்தாங்க? அந்த நித்திய ஜீவ வசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தார்கள். அது அவங்களுக்கு மேன்மையாக இருந்துச்சு. அவங்களுக்கு அதை அவர் எடுத்து சொல்கிறார். அவங்களுக்கு அதை விலைக்கு காட்டுகிறார். யார்? வாஞ்சியாக இருக்கிறவர்கள், தாகமாக இருக்கிறவர்கள், தேவனுடைய பரலோக சத்தியங்களை, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி வாஞ்சியாக இருக்கிறவங்களுக்கு தேவன் அவருடைய வார்த்தைகளை தெளிவாக அவங்க புரியும்படி சொல்கிறார். ஆனால் யாருக்கு அந்த வாஞ்சி இல்லையோ, யாருக்கு அந்த விருப்பம் இல்லையோ, யாருக்கு அந்த காரியத்தில் அதை தொடர்ந்து அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இல்லையோ, அவர்களுக்கு தேவன் எதையுமே வெளிப்படுத்துவதில்லை, மறைபொருளாக வைத்து விடுகிறார். அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் தான் அவர் சொல்கிறாரு, அவர்கள் கண்டும் காணாதவர்கள், கேட்டும் உணராதவர்கள், கேளாதவர்கள் போல செவி அடைத்தவர்கள். ஆண்டவர் அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்வார், தேவனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை விளக்கிட்டு அவர் சொல்வார், கேட்கறதுக்கு காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருந்துச்சு, செவி இருந்துச்சு, கேட்க திறன் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறது உள்ளே போச்சுது. ஆனால் இருதயத்தை அடைத்து கொண்டவர்கள், அவர்களைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அப்போ அருமையானவர்களே, இங்கே உள்ளவன் இல்லாதவன் அவர்கள் உங்களுக்கு இப்படி வித்தியாசப்படுத்தி சொல்கிறாரு. சொல்லும் பொழுது தான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது தேவன் யாரை இவ்விதமாக அங்கே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கே மிக தெளிவாக நம்ம பார்க்குறோம், இல்லாதவர்கள். அப்போ தேவன் யார் உள்ளவர்கள், யார் இல்லாதவர்கள் அப்படின்னா அங்கே நம்ம பார்க்குறோம், கண்டும் காணாதவர்களாக, உணராதவர்களாக. ஆபிரகாமை குறித்து, இன்னும் விசுவாச வீரருடைய பட்டியலை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி
அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஒரு கூட்டம் அந்த தேவனுடைய சத்தியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது இருதயத்தை அடைச்சிக்கிட்டு போயிட்டாங்க, இது கடினமான உபதேசம்னு சொல்லி. இன்னொரு கூட்டம் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, தூரத்தில் அவைகளை கண்டார்கள், அதை நம்பினாங்க. ஆண்டவர் சொல்கிறது உண்மை, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க, அதை அணைத்து கொண்டார்கள். அதற்காக இந்த உலகத்தில் எந்த கிரயத்தையும் செலுத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். எவ்வளவு நஷ்டங்களையும் அடைவதற்கும் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். தூரத்தில் அவைகளை கண்டார்கள், அதை நம்பினார்கள், அணைத்து கொண்டார்கள். தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு என்று வாசிக்கிறோம். ஒரு கூட்டம் கண்டிச்சு காணாததை போல போயிடுச்சு, பார்த்தும் பார்க்காததை போல, கேட்டும் கேட்காத போல, விருப்பம் இல்லை, அந்த தேவனுடைய வழியில் செல்றதுக்கு விருப்பம் இல்லை, அந்த தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை, இருதயத்தில் அதுக்கு இடமும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கூட்டம் அதை நம்பினாங்க ஐயா, தூரத்தில் கண்டாங்க, நம்பி அணைத்து கொண்டு அவங்க செலுத்தின கரையும் இந்த உலகத்தில் அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாக அறிக்கையிட்டு, இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, தேவன் கட்டி உண்டாக்கின ஒரு அஸ்திபாரங்களோட நகரம் இருக்குது, அந்த நகரத்துக்காக காத்திருந்தான் என்று நான் வாசிக்கிறேன். ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவ்வளோதான். எந்த தேசம், எவ்வளவு தூரம், எந்த திசை, எவ்வளவு நாட்கள் பிரயாணம், எப்படிப்பட்ட பிரயாணம், போய் சேர்றதுக்கு எவ்வளவு காலமாகும், எதுவுமே தெரியாது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவ்வளோதான். எனக்கு அருமையானவர்களே, உள்ளவன் எவன் அவனுக்கு தான் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அப்போ தேவனுடைய வசனங்கள் உங்களுக்கு நேராக வரும் பொழுது அதை அப்படியே அணைத்து கொண்டு, வாஞ்சியாக தாகமாக அணைத்து கொண்டு, அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிறவங்களாக இருக்கிறீங்களா, அல்லது ஏனதானோன்னு கேட்டுட்டு நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோமா? அநேகர் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட புதிதில் வாஞ்சியாக வசனத்தை கேட்டவங்க, வசனத்தை கேட்டு குறிப்பெடுத்தவங்க, அந்த வசனத்தை குறிப்பை வீட்டில் போய் உட்கார்ந்து வாசித்து பரட்டி பார்த்து, தேவன் எனக்கு என்ன சொன்னார், தேவன் என்னோட என்ன பேசினார்னு சொல்லி அவைகளை தியானித்தவர்கள் இந்த நாட்களில் அவங்க குறிப்பெடுக்கிறத விட்டுட்டாங்க. அவர்கள் வீட்டில் போய் அதை திறந்து பார்க்குறத விட்டுட்டாங்க. இன்றைக்கி வசனம் அந்த வாஞ்சை குறைஞ்சிட்டு அவருடைய இருதயத்தில் அந்த தாகம், அந்த ஆர்வம் குறைந்து போனது. இவங்க தான் இல்லாதவர்கள். எங்கே தாகம் குறைஞ்சி போச்சோ? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி காலத்தில் எழுதப்பட்ட நிருபத்திலே பிலிப்பிய சபைக்கு எழுதின அந்த பிலிப்பியர் நிருபத்தில் அவர் சொல்கிறாரு, சகோதரரே, ஒன்று சொல்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்க, வாஞ்சை, ஆசை, தாகம். இந்த உலகத்துக்காக அநேகர் தேவனை பின்பற்றுறாங்க. இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த உலகத்தில் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், உலகத்தில் எனக்கு எந்த மேன்மை கிடைக்கும், ஆண்டவரை தேடணும். அன்றைக்கி மதிப்பீடு என்ன, இப்போ அவன் ஆண்டவரை தேடணும், அன்றைக்கி நல்ல ஆசீர்வாதம்ப்பா, நல்ல வேலை கிடச்சிட்டு வீட்டை கட்டிட்டான், நல்ல ஒரு உயர்ந்த உத்தியோகம், இதை கர்த்தர் தருவார், இது நல்ல காரியம். ஆனால் தேவன் யாரை தேடுகிறார்? அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் என்னை தேடாதீங்கன்னு சொன்னார். கலாத்திய சபை, கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் எல்லா மனிதரை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அப்போ இந்த உலகத்தினுடைய ஒரு தேவைகளுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறவங்களாக நம்ம இருப்போமானா நாம் கண்கள் திறக்கப்படலை, நம்முடைய அந்த வெளிச்சம் சரியாக நம்ம புரிஞ்சுக்கூடலை, கண்டும் காணாதவர்களாக.
நம்ம அந்த மேன்மையை அறிஞ்சுக்கிட்டோன்னு அந்த மேன்மையான அந்த தேவனை, அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எபிரேயர் 11:13 என்ன வாசித்தோம்? இந்த பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இந்த உலகம் அவங்களுக்கு குப்பையாக தோணுது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அவங்களுக்கு குப்பையாக தோணுது. இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் குப்பையாக தோணுது. பணம், பதவி, புகழ் எல்லாமே அவங்களுக்கு குப்பையாக தோணுது. எல்லாம் குப்பை. ஆண்டவரே, உங்களை நான் ஆதாயப்படுத்தணும், உங்களை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும், அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த இலக்கை நோக்கி தொடருகிறவர்கள். உலகத்தின் பார்வையில் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, பிழைக்க தெரியாதவங்க. ஐயா, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் தந்திரமாக வாழ்கிறவர்கள், அல்லது இந்த உலகத்தில் ஆண்டவரை தேடுறங்கிற பேரில் கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, உணராதவர்களாக காணப்படுறவங்க உலகத்தின் பார்வையில் ஞானிகள், கல்விமான்கள், அவங்கெல்லாம் பிழைக்க தெரிஞ்சவங்க. இவங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரதேசிகளாக இந்த உலகத்தில் தேவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லாமல் ஆண்டவரை தேடுறான். ஆண்டவரை தேடினவுடனே அவன் பெரிய ஒரு செல்வ சீமானாக வந்துடணும்னு நினைக்கிறான். ஆனால் பெரிய பெரிய செல்வ சீமானாகிய ஆபிரகாம், அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் அவங்க அந்த காலத்திலே பெரிய கோடீஸ்வரங்க. ஆனால் அவர்கள் இந்த பூமியிலே நாங்கள் அந்நியர், இந்த பூமியிலே நாங்கள் பரதேசிகள், ஒன்றும் இல்லாதவங்க, நாங்கள் பில்கிரிம்ஸ், பிரயாணிகள், கொஞ்ச நாள் ஜஸ்ட்டு இந்த உலகத்தில் நாங்கள் கடந்து போகிற பிரயாணிகள். அக்கறை அந்த தேசம், ஒளிமயமான தேசம். இவங்க தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். உலகத்தின் பார்வையில் எப்படிப்பட்டவங்க? 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள். மனுஷருக்கும் உலகத்துக்கும் தூதர்களுக்கும் நாங்கள் யார்? வேடிக்கை பொருள், பொம்மை. நாங்கள் விளையாட்டு பொருள், அற்பமாக எண்ணப்படுகிறோம். 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எங்கள் பைத்தியக்காரரை போல, துடைத்து போடுகிற அழுக்கை போல எண்ணப்படுகிறோம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:10. நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்னார், ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொன்னார். தேவன் பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, பாலகர்கள். அப்படின்னா யாருன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்கிறது. அதில் எந்த சந்தேகமோ எந்த விதமான கேள்வியோ முறுமுறுப்போ இல்லாமல் ஒரு சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஞானிகள், கல்விமான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, ரொம்ப புத்திசாலிகள். பவுல் சொல்கிறார், நாங்கள் பைத்தியக்காரர், நீங்கள் புத்திசாலிகள். பாருங்கள், புத்திசாலிகள் அவங்க உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால தானே தேவன் விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு சித்தம் கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், உலகத்தின் பார்வையில் பிழைக்க தெரியாதவங்க ஐயா. அவர்கள் தங்களுடைய சொந்த பலனையும் பணத்தையும் செலவழித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள். இன்னொரு கூட்டம் இதிலேருந்து எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணலாம், இதிலேருந்து எவ்வளவு ஆதாயம் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அவர்கள் கல்விமான்கள், ஞானிகள். ஆனால் அவங்க இன்னொரு கூட்டம், அவர்கள் பாலகர்கள். தங்களுக்காக எதுவும் வேண்டாம், எல்லாம் என் ஆண்டவருக்காக வேண்டும், எனக்கென்று எதுவும் வேண்டாம், என் தேவனுக்கென்று எல்லாம் வேண்டும் என்றார் வாட்ச்மேன் நீ. எனக்கு அருமையானவர்களே, தங்களுடைய வாழ்க்கையே பூரணமாய் அர்ப்பணித்தவர்கள். அதுதான் மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம படிக்கும்போது அறிந்து கொள்கிற காரியம். ஒவ்வொருத்தருடைய பகுதியிலும் தேவனுடைய தயவுள்ள கரம் எப்படி ஒரு நன்மையாக, ஒரு அனுகூலமாக, தயவாக இருக்குதுங்கிறத நாம் பார்க்குற அருமையானவர்களே. நீங்கள்
ஞானிகள் கல்விமான்கள் லிஸ்ட்டில் வருவீங்களா? பாலகர்கள் லிஸ்ட்டில் வருவீங்களா? பாலகர்கள். ஆண்டவரே, நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைச்சிட்டீங்க, பாலகர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தீங்கன்னா உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் குப்பையும் நஷ்டமும் குப்பையுமா என்றேன்னு சொல்லி ஆண்டவருக்காக விட்டீங்கன்னா உலகம் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லும். ஆனால் தேவன் உங்களுக்காக விசேஷித்த நன்மையை அவர் வைத்திருக்கிறார். இது ரொம்ப வித்தியாசம். இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிற காலம் கொஞ்ச காலம். நாம் தேவன் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை மறுரூபப்படுத்துவாராக. தேவனுக்காக உண்மையாய் உத்தமமாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் வெற்றியாளர்களை தேடவில்லை, மாறாக உண்மை உள்ளவர்களை தேடுகிறார். தேவன் வெற்றியாளர்களை தேடவில்லை. இப்போ நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னான். யோனா போய் பிரசங்கம் பண்ணான். அந்த யோனா பிரசங்கத்தை கேட்டு அந்த நினிவே ராஜாவிலேருந்து கடைசி குடிமகன் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பினாங்க, ரெட்டுடுத்தி மனம் திரும்பினாங்க. அந்த மனம் திரும்புதல் எப்படி இருந்துச்சு? தேவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிஃபிகேட்டு? அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு தாம் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு செய்யாதிருந்தார். ஒரு பிரசங்கம் தான். யோனா போய் பிரசங்கம் பண்ணார். உண்மையான மனம் திரும்புதல், அந்த மனம் திரும்புதல் கிரியைகளில் வெளிப்பட்டது. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினதை அந்த கிரியைகளில் பார்த்தார், தேவன் பார்த்தார். அவ்வளோ பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த எழுப்புதலின் பிரசங்கி யோனா. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் ஒரு கீழ்ப்படியாமல், ஒரு முரட்டாட்டம், அங்கே கலகம் பண்ணுதல், எரிச்சல், கோபம், அங்கே கசப்பு, வெறுப்பு, ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு தன்மை. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் சக்ஸஸ் ஆயிட்டு, ஊழியத்தில் பெரிய எழுப்புதல். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது முழுவதும் அது மணல் மேல் கட்டப்பட்டதாக யோனாவுடைய வாழ்க்கை. அவங்க அப்பா கூட ஒரு பெரிய ஊழியக்காரர். யோனாவுடைய தகப்பன் யார்? அமித்தாயின் குமாரன், தீர்க்கதரிசி. அவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஊழியக்காரருடைய மகன் ஊழியக்காரர். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு தான் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கிறிஸ்தவ ஜீவியம் இன்றைக்கி உலக மதிப்பீடு, இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பீடு வேதபூர்வமான மதிப்பீடு அல்ல. இன்றைக்கி உலக பிரகாரமான ஒரு மதிப்பீடு கண்ணோட்டம் தான் எனக்கு இருக்குது. ஆனால் இல்லைங்க, நாம் நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். 120 வருஷம் அவர் ஊழியம் செய்தார்னு போட்டிருக்கு. 120 ஆண்டுகள் ஆண்டவர் பொறுமையாக இருந்து அதன் பின்பு ஜல பிரளயத்தினால் அழித்தார். 120 ஆண்டுகள் அவர் சுவிசேஷம் அறிவித்தார். எத்தனை ஆத்துமா? ஒருத்தர் கூட வரல. அவர் மனைவி, அவர் குடும்பம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகரமான ஒரு ஊழியத்தை நோவா செய்யலை. பெரிய திரள் கூட்டம் வரல. அந்த பேழைக்குள்ளே இலவசமாக வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்துச்சு, ஒருத்தர் கூட வரல. ஆனால் நோவா, அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய 3 மகன்கள், 3 மருமக்கள் மாதிரி 8 பேர். அதாங்க நோவாவுடைய ஊழியத்தினுடைய வெற்றி. யோசித்து பாருங்கள். யோனாவுடைய ஊழியம் ஒரு பெரிய நினிவே, பெரிய பட்டணமே மனம் திரும்பிச்சு. 120 வருஷம் ஊழியம் செஞ்ச நோவா ஒருத்தரை கூட ஆதாயப்படுத்த, குடும்பத்தை ஆதாயப்படுத்த. குடும்பம் மனுஷன் பாருங்கள், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு ஆதாயம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஆதாயம் என்ன? யோனா நினிவேக்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வர்ற பிரசங்கியாக இருந்துட்டார். ஆனால் யோனாவுடைய வாழ்க்கை எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். நோவா முழு உலகத்துக்கும் நீதியை பிரசங்கித்தார். ஆனால் 8 பேர் தான் அவருடைய குடும்பத்தை ரட்சித்தார். குடும்பம் ரொம்ப முக்கியங்க. எனக்கு அருமையானவர்களே, எது நம்முடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது? வெளிப்படையாக எத்தனை சபை இருக்குது, ஒரு சபையில் எவ்வளோ விசுவாசிகள் இருக்கிறாங்க, இதை வைத்து தான் இன்றைக்கி உலகம் உங்களுடைய ஊழியத்தை மதிப்பீடு செய்யும். எண்ணிக்கையை வச்சு தான். ஆனால் தேவன் எண்ணிக்கை வைத்தல, தரத்தை வைத்து தான். குவாலிட்டி நாட் குவான்டிட்டி.
பிரியமானவர்களே, வெற்றியாளர்களை தேவன் தேடவில்லை, உண்மை உள்ளவர்களை தேவன் தேடுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாப்பா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம், இந்த உலகத்தினுடைய காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் எந்த இடத்துலையும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு ரொம்ப கவனமாக என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடணும் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கும் என்றால் நாம் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே அந்நியர் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியங்களை தேவன் நமக்காக செய்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை, மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே அதற்கான ஜீவியத்தை நம்ம ஓடி முடிக்கணும். இந்த உலகத்தில் அதற்கான ஜீவியத்தை நம்ம ஓடி முடிக்கணும். அந்த மேலான பாக்கியத்தை, பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அதற்கு ஏற்ற ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். பவுல் சொல்கிறாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் வாஞ்ச. இந்த உலகத்தில் நான் ஓடுற ஓட்டம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரா அல்லது இருக்கிறதையும் பிடுங்குவாரா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்துல உள்ளதும் பிடுங்கப்படும். எல்லாத்தையும் கேட்குறோம், கேட்டுட்டு அப்படிலாம் வாழ முடியாதுங்க. இவங்க சொல்கிறப்படிலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தா நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. அப்படி யார் வாழ்ந்தாங்க? அப்படிலாம் வாழ முடியாது. கண்டும் காணாதவர்கள் கூட்டம் இதாங்க. தேவனுடைய வசனத்தை கேட்குறாங்க, இருதயத்தில் குத்தப்படுது, ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு இருதயத்தை கடினப்படுத்திட்டு தொடர்ந்து தங்களுடைய சுய மாம்ச சிந்தையிலேயே நம்ம இருமாப்பாக ஓடிடக்கூடாது. தெரியும் தேவன் என்ன விரும்புகிறார் என்று தெரியும், தேவன் எதை இடத்துல எதிர்பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சும் அதை அறிந்தும் அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம உங்களுடைய இறுதிய கடினத்தில் மாம்சத்தின்படி நீங்கள் ஓடினீங்கன்னு சொன்னால் உங்களிடத்தில் இருக்கிற உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். கண்டும் காணாதவர்களாக, உணராதவர்களாக, கேளாதவர்களாக, எல்லாம் தெரியுங்க. தேவன் யார், அவருடைய வழி உத்தமமானது தெரியும். அப்படிலாம் அந்த காலத்தில் ஊழியம் செய்ய முடியாது பிரதர், அப்படியெல்லாம் வாழ முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள சாட்சிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நமக்கு தெரியல. ஆண்டவர் எலியா கூட சொன்னான், ஆண்டவரே நான் ஒருத்தந்தாப்பா இருக்கிறேன். இல்லைப்பா, இல்லை, நீ அப்படி நினைக்காத எலியா. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, அவனை முத்தமிடாத 7000 பேரை இஸ்ரவேலிலே எனக்காக மீதியாக வைத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். எலியாவுக்கு தெரில, உங்கள் கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். உண்மையாக வாழக்கூடிய, அந்த தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய, அந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சித்து இந்த பூமியிலே அந்நியரும் பரதேசிகளுமாக தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு பெரு திரள் கூட்டம் இருக்குது. தேவன் அறிவார், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். தீமோத்தேயுல பவுல் சொல்கிறார் இல்லையா, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் தேவன் அவருடைய வெளிச்சத்தை காட்டுறார். அதை நம்பி அணைத்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் அவர் அறிவார். அவர் இதை பார்த்துட்டு கண்டும் காணாமல் போகிறவங்க, கேட்டும் கேளாதவர்களாய் உணராதவர் தங்களுடைய இருதயத்தை அடைத்து கொண்டார்கள், தங்களுடைய செவியை அடைத்து கொண்டாங்க. அவர்களுக்கு மறைபொருளாகத்தான் சொல்லப்படும், தேவன் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அவர் கற்ற அந்த அஸ்திபாரம் அது நிலைத்திருக்கிறது. மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவில் ஆவியினாலே அந்த மாளிகை கட்டப்படுகிறது.
யாரை கொண்டு? பணிதீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே ஆலயம் கட்டப்பட்டது என்று நாம் ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அருமையானவர்களே, இன்றைக்கும் இவ்விதமாக இந்த பூமியில் தங்களை தேவனுக்காக பூரணமாய் அர்ப்பணித்து, தேவனை உண்மையாக நேசித்து அவருக்கென்று தங்களை பூரணமாய் அர்ப்பணித்தவங்க பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதிலும் எல்லா சபைகள்லையும் அவங்க இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சபை தான், அந்த குறிப்பிட்ட சபை மட்டும்தான் பரலோகம் போகும், அந்த சபையில் உள்ளவங்க மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் பயங்கரமான சூதும் மனுஷருடைய வஞ்சிக்கிறதுமான போதனை. தேவன் அறிவார் எங்கே இருக்காருன்னு. சபைக்கே வராமல் ரகசியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பத்துக்கு பயந்து வீட்டுக்குள்ளே கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் அங்கே பரிசுகளும் வெகுமதிகளும் கொடுக்கப்படும்போது அவங்க முன்னாடியில் நிற்பாங்க. தங்களுக்கு தெரிஞ்ச தேவனுடைய சத்தியத்துக்கு பூரணமாய் அவங்க கீழ்ப்படிந்தவர்கள், தங்களுக்கு தெரிந்த தேவனுடைய சத்தியத்துக்காக உண்மையாக உத்தமமாக கரையை செலுத்தி வாழ்ந்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துக்கு போயிருந்தேன். அவங்க அந்த சௌரன் ஒரு குறிப்பிட்ட இதில் ரொம்ப அவர் வந்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமான கொள்கை கொண்ட ஒரு குழுவில் ஒரு பெரிய ஒரு ஆள், முக்கியமான ஆள். தொடர்பில் நண்பர்களாக நாங்கள் போனோம். அவங்க அந்த வீட்டில் நாங்கள் போய் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் கிறிஸ்டியன், உங்களை எங்களுக்கு பிடிக்காது, உங்களுடைய செயல்பாடுகளை தடுக்கிறதா எங்களுடைய வேலை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன். என்னுடைய தாயார், அவங்க தாயார் மரிக்கிற வரைக்கும் ஒரு நாளும் எந்த இடத்துலையும் எங்கள் வீட்டினுடைய எந்த தெய்வங்களையும் அவங்க வணங்கினதில்லை. எந்த சிலைகளை நான் ஒரு முறை கூட வெளியூர் போயிட்டு வந்து ஒரு சிலையை கொண்டு கொடுத்தேன், எனக்கு இது வேண்டாம்ப்பா நீனே வச்சுக்கன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன் அம்மா இப்படி இருக்கிறாங்க? ஒரு நாளும் பூஜை ரூமுக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஒரு நாளும் பூஜை பண்ண மாட்டேங்கிறாங்க, எந்த வழிபாடுகளையும் செய்யலையேன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்து கொண்டு தான் இருந்துச்சு. அவங்க மரிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் ஒரு நாளும் அவங்க எங்களுடைய மத வழிபாடுகளை அவங்க கை கொண்டதில்லை. அவங்க சாகும்போது 80 வயது. பிரியமானவர்களே, ஒரு நாள் பரலோகத்துக்கு வரும் பொழுது வெளியே அவங்க எந்த சபைக்கும் போகலை, ஞானசானம் எடுத்தாங்களான்னு கூட தெரியலை. இந்த குடும்பத்தில் அவங்க பையனுக்கே தெரியல நம்முடைய தாயார் எந்த விசுவாசத்தை பின்பற்றுறாங்கன்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய மேலான கிருபையை ஆண்டவர் அவங்க அனுபவித்தாங்கன்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட உள்ளவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், பூரணமாகவும் பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ, கேட்டுட்டும் கேளாதவங்களா இங்கே இஷ்டம் போல் போனீங்கன்னா உங்களிடத்தில் இருக்கிற உள்ளதையும் பிடுங்கி அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுத்துருவார். கவனமாக நம்ம ஓடுவோமா, ஜாக்கிரதையாக ஓடுவோமா, ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பிட்டு கொடுங்க. இந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகள் அன்றைய நீர் அனுப்புகிறீங்களோ அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்கள் அனல் மூட்டுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்கள். ஆனால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.